வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்கள், சொத்து பிரச்சனைகளா ஏன் வந்த மன அழுத்தம் உங்களுக்கு வந்திருக்கும். பாத்தியப்பட்ட பரம்பரை சொத்துக்கள் அல்லது நீங்கள் சொந்தமாக சம்பாதித்து வாங்கிய நிலம், வீடு ஆகியவற்றில் எதிர்பாராத பெரிய சிக்கல்கள் எழுந்தன. காலபுருஷனுக்கு 4ஆம் மற்றும் 9ஆம் 12ஆம் இடத்து கிரகங்களின் பயிற்சிகளால் சொத்து தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும், எல்லை தகராறுகள் அல்லது போலி ஆவணங்கள் மூலியமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் முடக்கப்பட்டன. நமது உரிமை நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும், அதற்காக நீங்கள் செலவழித்த பணமுமே நேரமே உங்களை அடியோடு ஒழுக்கின. உடன் பிறந்தவர்களே சொத்துக்காக உங்களை எதிர்த்து நிற்கும் போது அது வெறும் பண பிரச்சனை மட்டுமல்லாமல் மன ரீதியாக மிகப்பெரிய சித்திரவதையாகவே மாறியது. தினமும் சொத்து சார்ந்த சிந்தனைகளும் வழக்கறிஞர்களின் சந்திப்புகளும் உங்கள் இரவுகளின் தூக்கத்தை பறித்தன. நிலம் இருந்துமே அதை பயன்படுத்த முடியாமல், விற்று பணமாக்க முடியாமலும் தவித்த நாட்கள் உங்களை தீவிர மன அழுத்தத்திற்கு தள்ளியிருக்கும். நேர்மையான வாழ நினைத்த உங்களுக்கு இரத்த சொந்த போராட்டங்கள் வாழ்க்கையின் கசப்பான பக்கங்களை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில சொத்து என்பது வெறும் நிலமோ வீடோ பணமோ அல்ல. அது பல தலைமுறைகளின் உழைப்பும், குடும்பத்தினுடைய மரியாதையும், பெற்றோரின் கனவுகளும், பிள்ளைகளின் எதிர்காலமும் இணைந்த ஒரு பொக்கிஷமாகும். அதனால தான் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும் போதெல்லாமே அது பண இழப்பை விட மன அமைதியை அதிகமா பாதித்திருக்கும். சிம்மம் ராசியில பிறந்த பலருக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்துல சொத்து தொடர்பான சிக்கல்கள் காரணமான எண்ணற்ற கவலையும் மனவேதனைகளுமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். தந்தை வழி சொத்து, தாய் வழி உரிமை, பூர்வீக நிலம், வீடு, விவசாயம் அல்லது குடும்ப சொத்துக்களை பற்றிய கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே மிகவும் நெருக்கமான உறவுகள் எதிரிகளாக மாறிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஒரே வீட்டில் சிரித்து வாழ்ந்தவர்கள் ஒரு கையெழுத்து அல்லது ஒரு எல்லைக்கோடு காரணமா பேசாமல் விலகி சென்ற நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக பிரச்சனையை தீர்க்க முயன்ற போதும் சிலர் அதை உங்கள் பலவீனமாகவே நினைத்து மேலும் சிக்கல்கள் உருவாயிருக்கும். உண்மை உங்கள் பக்கம் இருந்தும் அதை நிரூபிக்க ஆவணங்கள், சாட்சிகள், நீதிமன்றம் அல்லது அதிகார அலுவலகங்களை நாட வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். அந்த நீண்டகால போராட்டம் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மட்டுமல்லாமல் மன நிம்மதியுமே பறித்திருக்கும். பல இரவுகள்ல இந்த பிரச்சனை எப்போது முடியும், என் குடும்பத்திற்கு மீண்டும் அமைதி எப்போது வரும் என்ற கவலையுடன் உறங்கியிருப்பீங்க. சில நேரங்கள்ல சொத்தை விட உறவுகள் காப்பாற்ற வேண்டும் என்றும் நினைத்து மற்றவர்களின் பிடிவாதம் காரணமாகவே அது சாத்தியமாகாமலும் உங்களுக்கு போயிருக்கும். அவது உங்களுக்கு பாத்தியப்பட்ட பரம்பரை சொத்துக்களையும், ஏன் நீங்களே சொந்தமா சம்பாதித்து வாங்கிய நிலத்திலையும் வீட்லையும் அவர்களை எதிர்பாராம உங்களுக்கு பெரிய சிக்கல்களும் எழுந்து வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் மற்றும் 12ஆம் இடத்துல கிரகங்களுடைய பயிற்சிகளால தான் சொத்து தொடர்பானையும் நீதிமன்ற வழக்குகளும் எல்லை தகராறுகளுமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா போலி ஆவணங்கள் மூலியமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அது நீங்கள் உங்கள் மனதில் அதிகமாக வேதனைப்படுவது, நமது உரிமை நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும், அதற்காக நீங்கள் செலவழித்த பணமும் நேரமே உங்களை அடியோடு உழுக்கக்கூடிய நிலையை அமைந்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அது கூட தான் நீங்கள் அவை உடன் பிறந்தவர்களே சொத்துக்காக உங்களை எதிர்த்து நிற்கும் போதுதான் அது வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்லாம மன ரீதியான மிகப்பெரிய சித்திரவதையாவே உங்களுக்கு மாறக்கூடிய நிலையாவே அமைந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. அரசு சார்ந்த காரியங்களில் மகத்தான வெற்றி உங்களுக்கு கிடைக்க உள்ளன. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய அனுமதிகள், உரிமங்கள், நிலம் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் உடனடியாக கிடைக்க உள்ளது. அரசு வேலைக்காக தேர்வு எழுதி முடிவுகளுக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க உள்ளன.
நிலுவையில் இருந்த வரிகள், அரசு சார்ந்த நிலுவைத் தொகைகள் மற்றும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். அரசியல்ல உள்ளவங்களுக்கு மேலிடத்தின் ஆதரவு கிடைத்து புதிய அங்கீகாரமும் கெட்ட உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு அரசு தொடர்பான பல காரியங்கள்ல நீங்கள் எதிர்பாராத தாமதங்களையும் தடைகளுமே சந்தித்திருந்திருப்பீங்க. சிலருக்கு அரசு அலுவலகங்களில் கொடுத்த விண்ணப்பங்கள் நீண்ட நாட்களா நிலுவையிலும் இருந்திருந்திருக்கலாம். சிலருக்கு நிலம், வீடு, பட்டா, சிட்டா, வரி, உரிமம், ஒப்புதல், ஓய்வூதியம், நலத்திட்ட உதவிகள் அல்லது அரசு அனுமதி தொடர்பான விஷயங்கள்ல பலமுறை அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த கோப்புகள் நகர தொடங்க உள்ளன. பல மாதங்களா காத்திருந்த அனுமதிகள் கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடும். சரியான நேரத்தில் சரியான நபர்களின் உதவி கிடைத்து நீண்ட நாட்களா முடியாமல் இருந்த வேலைகள் நிறைவேறும். அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நம்பிக்கை தரக்கூடிய காலம். போட்டித் தேர்வுகள், நேர்முகத் தேர்வுகள், ஆவண சரிபார்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றமும் காணலாம். பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். சொத்து தொடர்பான அரசு ஆவணங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும். பெயர் மாற்றம், பதிவுகள், அனுமதிகள், உரிமச் சான்றுகள் போன்றவை சாதகமாக முடிவடையுள்ளன. தொழில் செய்பவங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள், உரிமங்கள் அல்லது அதிகாரப்பூர்வ அனுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். வியாபார விரிவாக்கத்திற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எளிதாக நிறைவேறலாம். இதுவரை பலமுறை நிராகரிக்கப்பட்ட முயற்சிகள் கூட இனிமேல் வெற்றியை நோக்கிதான் உங்களுக்கு நகரத் தொடங்க உள்ளன. அது உங்களுக்கு அரசொலியிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அனுமதிகளும் என் உரிமங்களையும் என் நிலமாகட்டும் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையில்லாமல் உடனடியாக கிடைக்க உள்ளது. நீங்கள் அரசு வேலைக்காக தேர்வெழுதி முடிவுக்காக காத்திருப்பவங்க அனைத்திற்குமே நல்ல செய்திகள் வந்து சேர உள்ளது. அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலும் தான் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்க உள்ளன. ஏன்னா இந்த அரசு சார்ந்த நிலுவைத் தொகைகளும் மற்றும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை சேர்க்க போகுது. அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் மேலிடத்தோடைய ஆதரவு கிடைத்து புதிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. சொத்து தொடர்பான அரசு ஆவணங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீர உள்ளது. அது கூடவே நீங்கள் பெயர் மாற்றமும் பதிவுகளும் அனுமதிகள், உரிமைச் சான்றுகள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை தான் தர உள்ளது. தொழிலில் செய்பவங்களுக்கு எல்லாமே அரசு ஒப்பந்தங்களும் உரிமங்களும் அதிகாரப்பூர்வ அனுமதிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகுது. அது கூடவே தான் நீங்கள் வியாபார விரிவாக்கத்திற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு எளிதாக நிறைவேற உள்ளன. இதுவரைக்கும் பலமுறை நிராகரிக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இனிமேல் உங்களுக்கு வெற்றியை நோக்கி தான் நகர உள்ளது. இவை அனைத்துமே உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு அரசு தொடர்பான பல காரியங்களில் நீங்கள் எதிர்பாராத தாமதங்களையும் தடைகளுமே சந்தித்திருந்திருப்பீங்க. சிலருக்கு அரசு அலுவலகங்களில் கொடுத்த விண்ணப்பங்கள் நீண்ட நாட்களா நிலுவையிலும் இருந்திருந்திருக்கலாம். சிலருக்கு நிலம், வீடு, பட்டா, சிட்டா, வரி, உரிமம், ஒப்புதல், ஓய்வூதியம், நலத்திட்ட உதவிகள் அல்லது அரசு அனுமதி தொடர்பான விஷயங்கள்ல பலமுறை அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த கோப்புகள் நகர தொடங்க உள்ளன. பல மாதங்களா காத்திருந்த அனுமதிகள் கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடும். சரியான நேரத்தில் சரியான நபர்களின் உதவி கிடைத்து நீண்ட நாட்களா முடியாமல் இருந்த வேலைகள் நிறைவேறும். அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நம்பிக்கை தரக்கூடிய காலம். போட்டித் தேர்வுகள், நேர்முகத் தேர்வுகள், ஆவண சரிபார்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றமும் காணலாம். பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். சொத்து தொடர்பான அரசு ஆவணங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும். பெயர் மாற்றம், பதிவுகள், அனுமதிகள், உரிமச் சான்றுகள் போன்றவை சாதகமாக முடிவடையுள்ளன. தொழில் செய்பவங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள், உரிமங்கள் அல்லது அதிகாரப்பூர்வ அனுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும்.
வியாபார விரிவாக்கத்திற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எளிதாக நிறைவேறலாம். இதுவரை பலமுறை நிராகரிக்கப்பட்ட முயற்சிகள் கூட இனிமேல் வெற்றியை நோக்கிதான் உங்களுக்கு நகரத் தொடங்க உள்ளன. அது உங்களுக்கு இந்த அரசொலியிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அனுமதிகளும் என் உரிமங்களையும் என் நிலமாகட்டும் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையில்லாமல் உடனடியாக கிடைக்க உள்ளது. நீங்கள் அரசு வேலைக்காக தேர்வெழுதி முடிவுக்காக காத்திருப்பவங்க அனைத்திற்குமே நல்ல செய்திகள் வந்து சேர உள்ளது. அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலும் தான் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்க உள்ளன. ஏன்னா இந்த அரசு சார்ந்த நிலுவைத் தொகைகளும் மற்றும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை சேர்க்க போகுது. அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் மேலிடத்தோடைய ஆதரவு கிடைத்து புதிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. சொத்து தொடர்பான அரசு ஆவணங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீர உள்ளது. அது கூடவே நீங்கள் பெயர் மாற்றமும் பதிவுகளும் ஏன் அனுமதிகள் உரிமைச் சான்றுகள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை தான் தர உள்ளது.